ஒரு சிறிய கிராமத்தில் அருண், மித்ரா, கவி, லட்சுமி என்று 4 குழந்தைகள் வாழ்ந்து வந்தார்கள். அருண் தைரியமானவன், மித்ரா அன்பானவள், கவி புத்திசாலி, லட்சுமி உதவும் மனம் கொண்டவள். ஒவ்வொரு மாலையும் அவர்கள் பள்ளி முடிந்து பெரிய ஆலமரத்தடியில் விளையாடுவார்கள். ஒரு நாள் அவர்களது கிராமத்து குளத்தில் ஒரு குட்டி நாய் விழுந்து மிதப்பதை பார்த்தார்கள். அருண் தண்ணீரில் குதிக்க நினைத்தான். ஆனால் மித்ரா சொன்னாள், தனியாக போகாதே, நாம் எல்லாம் சேர்ந்து செய்றோம். கவி ஒரு கயிறு கொண்டு வந்தான். லட்சுமி ஊருக்காரர்களை கூப்பிட்டாள். 4 பேரும் ஒற்றுமையோடு செயல்பட்டதால் குட்டி நாய் பாதுகாப்பாக கரைக்கு வந்தது. அந்த நாளிலிருந்து ஊரெல்லாம் சொன்னது, இந்த 4 குழந்தைகள் சின்னவங்க தான், ஆனா மனசு பெரியது. குட்டி நாயை காப்பாற்றிய பிறகு அருண், மித்ரா, கவி, லட்சுமி அதை வீட்டுக்கு எடுத்துச் சென்றார்கள். அவர்கள் அதை சின்னு என்று பெயர் வைத்தார்கள். சின்னு தினமும் 4 குழந்தைகளோடும் பள்ளிக்கு வரை வந்து வாசல் வரை வழியனுப்பும். ஒரு நாள் பள்ளி முடிந்து அவர்கள் திரும்பும்போது காட்டுப்பாதையில் மழை திடீரென்று பெய்தது. பாதை வழுக்கலாகி லட்சுமி தவறி விழுந்தாள். அருண் உடனே அவள் கையை பிடித்தான். மித்ரா அவளை தைரியப்படுத்தினாள். கவி குடையை பிடித்து எல்லாரையும் மூடினான். அப்போது சின்னு சத்தமாக குரைத்தது. அதன் குரல் கேட்டு ஒரு விவசாயி ஓடி வந்தார். அவர் குழந்தைகளை பாதுகாப்பாக வீட்டுக்கு அழைத்து சென்றார். அந்த நாள் 4 குழந்தைகளும் புரிந்தார்கள், நாம் ஒருவருக்கொருவர் மட்டும் இல்லை, நல்ல செயல் செய்தால் நல்லது நம்மை தேடி வரும். மழை நின்ற பிறகு விவசாயி குழந்தைகளை அவர்களது வீட்டருகே விட்டு சென்றார். அந்த நாள் இரவு 4 பேரும் சின்னுவும் நடந்த சம்பவத்தை நினைத்து அமைதியாக தூங்கினார்கள். அடுத்த நாள் காலை கிராமப் பள்ளியில் ஒரு அறிவிப்பு வந்தது. இன்று நல்ல செயல்கள் விழா நடைபெறும். ஆசிரியர் கேட்டார், நல்ல செயல் என்னன்னா? மித்ரா எழுந்து சொன்னாள், யாருக்கும் சொல்லாம உதவி செய்வதுதான். கவி சொன்னான், பயம் வந்தாலும் சரியானதை செய்வது. அருண் சொன்னான், ஒற்றுமையோடு இருப்பது. லட்சுமி மெதுவாக சொன்னாள், அதுக்காக எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஆசிரியர் சிரித்தார். அந்த நொடியில் அவர்கள் 4 பேரையும் மேடைக்கு அழைத்தார். நீங்கள் தான் நேற்று குட்டி நாயை காப்பாற்றினவர்கள். பள்ளி முழுக்க கைத்தட்டல். சின்னு கூட வாலாட்டியது. அன்று 4 குழந்தைகள் புரிந்து கொண்டார்கள், நல்ல மனசு இருந்தால் சின்ன குழந்தைகளும் பெரிய உதாரணம் ஆகலாம்.